So today I'm reading from Kṛṣṇa book, continuing from chapter 1, the advent of Lord Kṛṣṇa. So yesterday நம்ம என்ன பார்த்தோமா, எப்படி இந்த பூமி மிக வருத்தப்பட்டு பிரம்மதேவர்கிட்ட போய் இந்த மாதிரி என் மேலே பல்வேறு அசுர குலம் ராஜாவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், எவ்வளோ நான்சென்ஸை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் சொல்லி பசுரூபத்தை இந்த பூமி எடுத்து பிரம்மதேவர்கிட்ட அழுந்து கொண்டு இருக்கும் போது பிரம்மதேவர் சொன்னாரா, வா பசுவே வா பூமியே சொல்லிட்டு எல்லாம் 33 கோடி தேவர்களும் சேர்ந்து மகாதேவன் சிவபெருமானும் சேர்ந்து எல்லாரும் ஸ்வேத தீப்னு ஒரு இடத்துக்கு போனாரு. இந்த பௌதீக லோகத்துக்குள்ளே ஒரு பிளானட் இருக்கு, நித்தியமான வைகுண்ட லோகம் இருக்கு, திருப்பால் கடல். அங்கதான் பகவான் ஸ்ரீயோதக சாயி விஷ்ணு மகாவிஷ்ணு அங்க உறங்கி கொண்டு இருக்கிறார். உறங்கி கொண்டு இருக்கல, அவர் அனந்த சாயனத்தில் தாயாரோடைய சேவைகளை ஏற்று கொண்டு இருக்கிறார். ஸோ அங்கே புருஷ சுக்தம் தேவர்களாம் படிச்சு கொண்டு அங்க பகவானை கூப்பிட்டார்களா. ஆனா பகவான் அங்க அவர் காட்சியை கொடுக்கவில்லை. அப்ப பிரம்மதேவர் அங்க ஆழ்ந்த தியானத்தில் உட்கார்ந்து பகவான் கிட்ட டிரான்ஸ்மிஷன் பண்ணுவார். பிரபுபாட் அழகாக சொன்னாரு, திஸ் இஸ் த சிஸ்டம்னு சொன்னாரு, ஹவு வி ரிசீவ் வேதிக் நாலேஜ்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் என்ன விஷயம் வந்துச்சா, பகவான் விரைவு காலத்தில் என் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த லோகத்தில் அவதரிக்க போறார். அவர் மட்டும் இல்லை, அவரோடு சேர்த்து பலராமரும் அனந்த சேஷனாக பலராமரும் அவதரிக்க போறார். அவரோடு சேர்த்து விஷ்ணுமாயா என்பது யாரு, துர்காதேவியும் அவதரிக்க போறாருன்னு சொன்னாங்க. அதனால நீங்க தேவர்கள் எல்லாம் போய் யதுகுலத்தில் போய் அவதரிங்கள் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை பிரம்மதேவர்கிட்ட பகவான் கொடுத்தாரு. பிரம்மதேவர் எல்லாம் தேவர்களுக்கும் மகாதேவருக்கும் எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூமி பூலோகத்துக்கு போன பிறகு அந்த இன்சிடென்ட் நடந்த பிறகு அந்தந்த தேவர்கள் அவங்க லோகத்துக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பூமி went to the பூமி இங்கே தான் வர போகிறாங்க. நம்ம பூமி மேலே தான் இருக்கோம். தென் அதுக்கப்புறம் பிரம்மதேவர் அவர் ஒரு சத்தியலோகத்துக்கு போயிட்டார். அவர் சத்தியலோகம் பிரம்மலோகத்துக்கு அவர் போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தான் நான் இப்போ The leader of Yadu dynasty, King Surasena, was ruling over the country known as Mathura. நான் இப்போ இங்கே தான் இருக்கேன், மதுராவில் தான் நான் இருக்கேன். The district of Mathura, as well as the district known as Surasena. On the account of rule of King Surasena, Mathura became the capital city of all the kings of the Yadu. Mathura was made the capital of the king of the Yadu dynasty because the Yadus were very pious family and knew that Mathura is the place where Lord Kṛṣṇa lives eternally, just as he also lives in Dwaraka. அழகா சொல்லியிருக்காங்க. இது நம்ம இப்போ நெரேஷன் நம்ம பார்க்குறப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நெரேஷன் நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் யதுக்குலத்தை பற்றி பேசுகிறாங்க. ஏன்னா நம்ம இன்ட்ரடக்ஷனை பார்த்தும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யதுக்குலத்தில் அவதரிக்கிறாருன்னா அந்த ஒரு அழகான விஷயத்தை பார்த்தும். அதுக்கப்புறம் பகவான் என் பெருமாள் ஸ்ரீ கிருஷ்ணர் யதுகுலத்தில் சந்திர வம்சத்தில் யதுகுலத்தில் அவதரித்தாரு. ராமச்சந்திரமூர்த்தி சூரிய வம்சத்தில் ரகுகுலத்தில் அவதரித்தாருன்னு அந்த அற்புத விஷயத்தை நம்ம பார்த்தோம். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோமா, சூரசேனா மகாராஜ் தான் ஆழ்ந்து கொண்டு இருக்கார். சூரசேனா கிருஷ்ணரோட தாத்தா. ஸோ அவர் தாத்தாலேருந்து கதை வருது, தாத்தாலேருந்து அப்பாவோட கதையை பார்ப்போம், அப்பாலேருந்து இப்போ பேரனோட கதையை தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பேரன் தான் கிருஷ்ணர். ஸோ அந்த வம்சத்தோட கதையை பார்க்குறோம். கண்ணன் எந்த வம்சத்துலேயும் சேர்க்க முடியாது, ஏன்னா அவன் பகவான் பரமபுருஷ பகவான், அவர் எந்த கேட்டகரியிலும் வரமாட்டார். ஆனால் இந்த லோகத்தில் அவதரிக்கும் போதாடு அவர் ஒரு வம்சத்தில் சூஸ் பண்ணி அவதரிக்கிறார். ஹீ கேன் சூஸ் வேர் யூ. போனாட்டு சூரிய வம்சத்தில் வந்தார். எப்போ சூரிய வம்சத்தில் திரேதாயுகத்தில் வந்தார். துவாபர யுகத்தில் சந்திர வம்சத்தில் பகவான் வர்றாரு. ஸோ அந்த யதுகுலம் ரொம்ப புண்ணியப்பட்ட குடும்பத்தார்களா. அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமாக மதுரால வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். மதுரான்னு இந்த இடம் இருக்கு தெரியுமா, மதுராபுரின்னு இருக்குல்ல, இந்த மதுரால எப்பொழுதும் பகவான் நித்தியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாராம். அதனால தான் யாதவர்கள் எல்லாம் மதுராவை கேபிட்டலாக ஆக்கி கொண்டு யாதவர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து கொண்டு இருந்தார்களாம். ஸோ இப்போ கதை ஆரம்பிக்குது, நான் கதையை படிக்கிறேன். Once upon a time, 5,000 years ago, the கதையை. Once upon a time, the son of Surasena, Vasudeva யாரு, கிருஷ்ணரோட அப்பா, just after marrying Devaki, was going home on his chariot with his newly wedded wife.
The father of Devaki, known as Devaka, has contributed a sufficient dowry because he was very affectionate towards his daughter. ஸோ இந்த டவுரி கொடுக்கறது வந்து இந்த காலத்தில் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டவுரி வந்து ஒரு கம்பல்சரி எத்தனை சரிவத நகையை வச்சா தான் கல்யாணம் நடக்கும், இல்லையா வந்து எங்கள் மாப்பிள்ளை கூட அந்த மாதிரிலாம் அந்த காலத்தில் இல்லை. டவுரி வந்து அந்த பொண்ணோட அப்பா இருக்கிறாருல, அவருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அவர் வந்து, ஏன்னா அவர் கண்டிப்பாக அவர் பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறனால அவர் ஒரு கிஃப்டாக தான் கொடுப்பாரு தவிர யாருமே டிமாண்ட் பண்ண மாட்டாங்க டவுரியை. இதுதான் வந்து இந்த சிஸ்டம் வந்து இப்போ மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த டவுரி சிஸ்டம் தெரியுமா. அந்த காலத்துலலாம் வந்து டவுரி வந்து அந்த பொண்ணோட அப்பா வந்து என் மக வந்து கல்யாணம் பண்ணி ஒரு புது வீட்டுக்கு போகிறாரு, அவளுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும் சொல்லி யாருமே கேட்க மாட்டாங்க. அவருக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் அவர் பண்ணி அவர் பொண்ணுக்கு கொடுப்பேன், அவ்வளோதான். இந்த மிஸ்யூஸ் பண்ணி ஏதான் 100 பவுன் நகை போட்டால் தான் கல்யாணம் பண்ண முடியும், 50 பவுன் நகை போடுங்க, இந்த மாதிரி சீப்பான சிஸ்டம் இல்லை அந்த காலத்தில். இங்கே பாருங்கள், அழகாக சொல்கிறேன். எதுக்கு? he contributed a sufficient dowry because he was very affectionate towards his daughter. This is the Vedic culture. வேட கல்ச்சரில் இதான் டவுரி வந்து வேட கல்ச்சர் தான். ஆனால் அது இப்போ வந்து கேவலமாக்கிட்டாங்க. இட்ஸ் நாட் ஹவு இட் யூஸ் டு பி. டவுரி வந்து இந்த மாதிரி இல்லை. அப்பானால் எவ்வளோ கொடுக்க முடியுமா அவரோட பொண்ணுக்கு அவ்வளோ அவர் மனசால் அவர் கொடுப்பார் தவிர 50 பவுன் நகை 100 பவுன் நகை இந்த மாதிரி மட்டமாலாம் வந்து அந்த காலத்தில் நடந்துக்கல. இப்போ தான் வந்து டிட்டோரேட் பண்ணிருச்சு. ஸோ அதனால் யாரும் இந்த மாதிரி சீப்பாக நடந்துக்காதீங்க. ஐ திங்க் இந்த மாடர்ன் ஜெனரேஷனில் இந்த டவுரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தால் புரிஞ்சுக்கோங்க, அந்த அப்பா வந்து பொண்ணுக்கு எவ்வளோ கொடுக்குறாருன்னு அவர் இஷ்டம், அவர் எவ்வளோ கொடுக்க போகிறாரு, அவருக்கும் அவர் பொண்ணோட டீலிங்கு. இந்த மாப்பிள்ளை அதில் போய் தலை நுழையக்கூடாது. இட்ஸ் ஸோ சீப். ஸோ டோன்ட் டூ தேட். ஸோ ஐம் கண்டினியூ ரீடிங். So the father of Devaki, known as Devaka, have contributed a sufficient dowry because he was very affectionate towards his daughter. ஏன் கொடுத்தாரு? ஏன்னா ரொம்ப affectionate towards his daughter, அதனால கொடுத்தாரு. He had contributed hundreds of chariot. எவ்வளோ கொடுத்தாரு பாருங்களேன், hundreds of chariot completely decorated with gold equipments. All at that time, Kṛṣṇa, the son of Ugrasena, in order to please his sister Devaki, had voluntarily taken the rein of the horses. கம்சன் வந்து தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரா. யாரோட தேரை ஓட்டிக்கிட்டு இருந்தாரு? அவர் வந்து வசுதேவரும் தேவக்கியும் தேர் ஓட்டிக்கிட்டு இருந்தாரா. of Vasudeva's chariot and was driving. According to the custom of Vedic civilization, when a girl is married, the brother takes the sister and brother-in-law to their home. But the newly married girl, because the newly married girl may feel too much separation from her father's family, the brothers goes with her until she reach her father-in-law's house. The full dowry contributed by Devaka was as follows: 400 elephants fully decorated with golden garlands, 15,000 decorated horses, and 1,800 chariot. He also arranged 200 beautiful girls to follow his daughter. The Kshatriya system of marriage is still current in India. Dictates that when a Kshatriya is married, a few dozen of bride's young girlfriends, in addition to the bride, go to the house of the king. The followers of the queen are called maid servants, but actually they act as friends of the queen. This practice is primeval from the time immemorial, traceable at least to the time before the advent of Lord Kṛṣṇa 5,000 years ago. So Vasudeva brought home another 200 beautiful girls along with his wife Devaki. When the bride and bridegroom were passing along on the chariot, there was different kind of musical instruments playing to indicate the auspicious moment. So இப்போ தேவகியும் வசுதேவரும் திருமணம் பண்ண வைபவத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய தாயாராகிய தேவகி தாயாரும் பகவானுடைய தந்தையாராக வசுதேவருடைய திருமண வைபவத்தை கேட்குறோம். இதில் வந்து என்ன நடக்குதா, வசுதேவர் வந்து தேவகி தாயாரை வந்து திருமணம் பண்ண பிறகு தேவகி தாயாரோட அப்பா வந்து தேவக மகாராஜ், அவர் வந்து அவர் பொண்ணுக்கு அவர் பொண்ணுக்கு மேலே அவ்வளோ அவர் பாசம் இருக்கிறனால அவர் பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்காரு, நிறைய டௌரி கொடுத்தாரு. எவ்வளோ டௌரி கொடுத்தாரா? 400 யானைகள், நல்ல தங்க ஆபரணங்கள் போட்ட யானைகள், 15,000 அழகான குதிரைகள், 18,800 அழகான ரதங்களை வந்து
கிஃப்டாக கொடுத்திருந்தாரா. அதோடு சேர்த்து 200 அழகிய பெண்களையும் கொடுத்திருந்தார். ஏன்னா அந்த காலத்தில் ட்ரெடிஷன் என்ன, ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது சத்திரிய வழக்கத்தில் வந்து அவங்க கூட சேர்ந்து வந்து அந்த ராணிகளுக்கு எப்பயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. the ராணி will have friends. ஸோ அந்த ராணியோட ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து வந்து கல்யாணம் பண்ணும்போது சேர்ந்து வந்து அந்த கிங் கூட வந்து அனுப்புவாங்க. ஸோ திஸ் வாஸ் அ ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி கம்சன் தான் வந்து அந்த ரதத்தை ஓட்டி கொண்டு இருந்தார். ஏன் கம்சன் ரதத்தை ஓட்டுறாரா, அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டுக்கு போகும்போது ஷீ மே பி ஃபீலிங் அ டீப் செப்பரேஷன், ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. எங்கே மிஸ் பண்ணுவாங்க, அவங்களோட பிறந்த வீடை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அதனால அந்த பொண்ணோட அண்ணன் தான் வந்து யூஸ்வலி வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து போய் அவங்களோட மாமனார் வீட்டில் போய் விட்டுட்டு வருவாங்களாம். ஸோ யூஸ்வலி அண்ணன் தான் கூட்டிகிட்டு போவார், தங்கச்சியை கூட்டிகிட்டு போயிட்டு தங்கச்சியும் அப்புறம் மச்சானியும் கூட்டிகிட்டு போவார். அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் விட்டுட்டு வருவார். ஸோ தட் ஷி வில் நாட் ஃபீல் சோ மச் செப்பரேஷன். அண்ணன் கூட வராரு, அண்ணன் தான் நீ இறக்கி விட்டாரு, அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் எ வேடிக் ட்ரெடிஷன். இது அந்த காலத்துலலாம் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் ஐ டோன்ட் நோ ஹவு மச் யூ ஆர் ஃபாலோவிங் திஸ் நவ் டேஸ். So when the bride and the bridegroom Vasudevaram Devakiyam was passing along the chariot, there were different kinds of musical instruments playing to indicate the auspicious moment. அந்த காலத்துலையும் இப்பயும் சரி, திருமணம் நடந்தால நாதஸ்வரம்லாம் வாசிப்போம். ஸோ அதே மாதிரி அந்த காலத்திலும் வந்து பொண்ணு மாப்பிள்ளை அந்த ரோட்டில் போகும்போது டிஃப்ரெண்டான அற்புதமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிச்சுட்டு இருந்தாங்களா. They were conch shell, drum, kettle drum, bungles combined together. There was vibrating a nice concert. The procession was passing very pleasingly and Kamsa was driving the chariot. Kamsa வந்து அப்படியே டிக் 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 அவர் வந்து குதிரையை ஓட்டி கொண்டு இருக்கிறாரா. அங்கே பின்னாடி வந்து மணமகளும் மாப்பிள்ளையும் உட்காந்து, பொண்ணும் மாப்பிள்ளையும் உட்காந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ they are actually going. It's very nice environment, very pleasing environment. யூஸ்வலி ஒரு கதையில் இந்த மாதிரி ப்ளீஸிங் என்வாயர்மெண்ட்டாக இருந்தால் என்னமோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ காது கொஞ்சம் கேட்டுக்குங்க. Then suddenly there was a miracle sound vibration from the sky which especially announced to Kamsa. திடீர்னு ஸ்காயிலேருந்து ஒரு சத்தம் வந்துச்சா. எங்கேருந்து இவ்வளோ அழகான என்வாயர்மெண்ட் பார்த்தோம். தேவகியும் வசுதேவரும் திருமணம் பண்ணாங்க, கம்சர் ரதத்தை ஓட்டுறாங்க, எல்லாரும் மியூசிக்கல் வாசிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரு சவுண்டு வருதா. என்ன சவுண்டு வருது? Kamsa, you are such a fool. You are driving the chariot of your sister and your brother-in-law, but you did not know that the 8th child of your sister will kill you. அப்படின்னு வந்துச்சு. கம்சா மூடனே, நீ வந்து ரதத்தை ஓட்டி கொண்டு போய்கிட்டு இருக்கே, ஆனா தேவகி உன் தங்கையோட 8வது மகன் உன் மரணத்துக்கு காரணம், அவன் தான் உன்னை கொல்ல போறான் அப்படின்னு நியூஸ் வந்துருச்சா. இதை கேட்ட கையோடு கம்சன் உடனே தேவகியோட கூந்தலை பிடிச்சி அவன் வாளை எடுத்து தேவகி தலையை வெட்டணும்னு போனான். நினைச்சுப்பீங்க என்னப்பா நடக்குது. ஆமாம், Kamsa was the son of Ugrasena of the Bhoja dynasty. It is said that Kamsa was the most demoniac of all the Bhoja dynasty king. Immediately after hearing the prophecy from the sky, he caught hold of Devaki's hair and was just about to kill with his sword. Vasudeva was astonished at Kamsa's behavior. ஆடி போயிட்டாரா, என்ன பண்றான். இப்போதான் தங்கச்சி கல்யாணம் பண்ணி தேர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவன் தங்கச்சி ஒரு நிமிஷத்தில் கொல்லணும்னு போயிட்டான். ஸோ திஸ் இஸ் ஹவ் மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள், they can just change like that. Or the moment their life, they whatever is against them, they will change. ஆனால் they can make a nice show of nice people. நல்லவர்கள் மாதிரி நல்ல ஷோ பண்ணுவாங்க. பட் the moment something is threatening them, they will be like this. கம்சா மாதிரி இருப்பாங்க. Duplicity. They are not straightforward. So I'm reading. Vasudeva was astonished at Kamsa's behavior. In order to pacify the cruel, shameless brother-in-law, he began to speak with great reason and evidence. அதோடனே வசுதேவர் இந்த சிச்சுவேஷனை பார்த்தோன்னு உடனே நினைச்சாரா, இவங்ககிட்ட நம்ம பேசி ஆகணும்னு. வசுதேவர் நல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, நல்ல காது கொடுத்து கேளுங்க. அவர் சொல்றாரா, my dear brother-in-law Kamsa, you are the most famous king of the Bhoja dynasty. People know that you are the greatest warrior, a valiant king. How it is that you are so infuriated that you are prepared to kill a woman who is your own sister at this auspicious time of a marriage? Why should you be afraid of death? ஏன் நீ வந்து போயிட்டு டெத்தை பார்த்து ஏன் நீ பயப்பட வேண்டும்? He was asking, why you have to be so afraid of death?
So he was telling that from the day you took birth, you begin to die. Suppose you're 25 years old. That means you already died 25 years. Every moment, every second you are dying. Why then should you be afraid of death? Final death is inevitable. You may die either today or in 100 years. You cannot avoid death. Why should you be so afraid? Actually, death means annihilation of the present body. As soon as the present body stops functioning and mix with the 5 air of material element, the living entity within the body accept another body according to his present action and reaction. It is just like when a man walks on the street, he put forward his foot. When he is confident that his foot is situated on the sound ground, he lifts the another foot. In this way, one after another, the body change and the soul transmigrate. See how the plant worm change from one twig to another so carefully. Similarly, the living entity changes this body as soon as the higher authority decide on his next body. As long as the living entity is conditioned with this material world, he must take material body one after another. His next particular body is offered by the law of nature according to the action and reaction of this life. ஸோ வசுதேவர் என்ன சொல்கிறாரா, ஏன்னா அவனுக்கு 8வது மகன் தான் சாவு கொடுக்க போகிறோன்னு அவர் ஒரு அழகான ஒரு ரீசன் சொல்கிறாரு. கம்சா, ஏன் நீ சாவை பார்த்து பயப்படுறன்னு கேட்குறாரு. ஏன் நீ சாவை பார்த்து பயப்பட வேண்டும்? நீ பிறந்த சமயத்தில் மரணம் உன் கூட பிறந்து விட்டது. உண்மைதான். வசுதேவர் என்னதான் கம்சங்கிட்ட சொன்னாலும் இந்த விஷயத்தை நம்மளும் தெரிஞ்சுக்க வேண்டும். மரணம் இட் இஸ் நாட் தட் கடைசியாக நம்ம மரணம் அடிக்க போகிறோம். இட்ஸ் நாட் கடைசியாக நம்ம சாவ போகிறோம் அப்படின்லாம் இல்லை. எல்லாம் நேரத்தில் நம்ம ஒரு வினாடிகள் ஒரு டைமில் எவ்ரி செகண்ட் நம்ம செத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணுவோம். ஓ, எனக்கு 16 வயசாச்சு, ஹாப்பி பர்த்டே. எனக்கு 25 வயசாச்சு, ஹாப்பி பர்த்டே. ஆனால் நம்ம ஆக்சுவலி 25 வயசு செலிப்ரேட் பண்ணுறோமே, 25 வருஷம் செத்து போயிட்டோன்னு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் வசுதேவர் கம்சான்ட்ட சொன்னார். நம்ம நினைக்கிறோம் சில பேர் ஓ, எனக்கு இன்னைக்கு 100வது பிறந்த நாள், அப்போனா நீ 100 வருஷம் செத்து போயிட்ட. எனக்கு 30வது பிறந்த நாள், அப்போனா நீ 30 வருஷம் செத்து போயிட்ட. உன்னோட மொத்த ஆயுள் எத்தனைன்னு உனக்கு தெரியாது. ஆனால் உன் மொத்த ஆயுள் எத்தனைன்னு தெரியாது. அதில் 30 வருஷம் நீ செத்து போயிட்ட. அப்போனா மரணம் உனக்கு கொஞ்ச நாளில் வரப்போகுது. ஏன்னா எனி டைமில் யாருமா செத்து போகலாம். 6லையும் வரும் சாவு, 60லையும் வரும் சாவு. இந்த சாவு பற்றி பேசினாலும் சொல்லுவாங்க, ஏன் இந்த அமங்கலமாக பேசுகிற, ஏன் இவ்வளோ. பட் சாவை பற்றி பேசி ஆகணும், அது வரப்போகுது. இட்ஸ் கோனா கம் ஃபார் ஷுவர். அண்ட் ஐ யூ ப்ரிப்பேர் டு டை? எத்தனை பேர் இங்கே கையை தூக்கி உறுதியாக சொல்கிறீங்க ஐ எம் ப்ரிப்பேர் டு டைன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் உறுதியாக இருக்கீங்க? ஓ, எனக்கு தெரியும் நான் செத்து. எத்தனை பேர் அப்படி கேட்குறதுக்கு பதில் இப்படி கேட்க? எத்தனை பேர் சாவை நினச்சா பயப்படுறீங்க? கையை தூக்குங்க. எத்தனை பேருக்கு அந்த சாவுன்னு ஒரு தாட் வந்தாலே உங்களுக்கு பயம் வருது? கையை தூக்குங்க. how many of you are afraid of death? ஓ, நீங்கள் நினைக்கிறீங்க, ஓ எனக்கு பரவாயில்லப்பா, நான் ஏன் சாவை பார்த்தா பயம் வருது? சாவுக்கு அப்புறம் எங்கே போக போகிறீங்க உங்களுக்கு தெரியுமா? சாவுக்கு அப்புறம் எங்கே போக போகிறீங்க? நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்கள் கண்ணை கட்டி ஒரு காடியில் உட்கார வைக்கிறாங்களா? ஆனால் அந்த காடியில் நீங்கள் எங்கே போக போகிறீங்களன்னு உங்களுக்கு தெரியலையா? எவ்வளோ பயமாக இருக்கும். கரெக்டான இடத்துக்கு யார் உங்களை ஏற்றிட்டு போகிறா கூட தெரியல. நீங்கள் எங்கே போக போகிறீங்க கூட தெரியல. யார் ஒருவன் கிருஷ்ணரை பற்றி தெரியாமல் இருக்கா? இந்த சாவுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த உண்மைகள் எல்லாம் பாகவத புராணத்தில் பகவத்கீதாவில் கிருஷ்ணரே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு வினாடி நம்ம செத்து கொண்டுகிட்டு இருக்கும். அது புரிஞ்சுக்க வேணும். உங்களுக்கு எத்தனை வயசு? 40 வயசா, 30 வயசா, 25 வயசா, 16 வயசா? அத்தனை வருஷம் செத்து போயிட்டீங்க. சாவு எப்போ வேணுமா வரலாம். 6ல் வருது சாவு, 60ல் வருதுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிறந்த குழந்தை 1 நிமிஷம், 1 மணி நேரம் கூட இல்லை, 1 நிமிஷம் கூட இல்லை, பிறந்தோன்னு கொஞ்ச நேரத்தில் செத்து போயிரு. அதுக்கு அப்போ சாவு வரும்போது நம்மளுக்கு எப்போ வரும்? ஏன் உங்கள் கூட இருந்த நண்பர்கள் யாராச்சும் இறந்து போகவில்லையா? உங்கள் தாத்தா பாட்டி யாரும் இறந்து போகவில்லையா? புரிஞ்சுக்க வேண்டும். சாவு என்ன நேரத்தில் கூட வரலாம். ஆனால் நம்ம கரெக்டாக ரெடியாக ஆக வேண்டும். எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னீங்களா, நல்லது. ஆனால் பயம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியுமா நீங்கள் எங்கே போக போகிறீங்க சாவுக்கு அப்புறம்? ஸோ அதனால் we should be conscious that we will be dying. ஏன்னா the final death is inevitable. பட் we should be, நம்ம நினைக்கணும், நான் இந்த வாட்டி உயிரை விடும் போது திருப்பியும் ஒன்னொரு கர்ப்பத்தில் போகிறேனா,
இல்லை நித்திய வாழ்வு அடைய போகிறேனா? நம்ம சாவுக்கு எவ்ரிடே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஆன்மீக வாழ்க்கையில் இருந்து நம்மளோட இந்த பௌதிகமான இந்த உணர்வுகளை தூயப்படுத்தி ஆன்மீக உணர்வு, கிருஷ்ண உணர்வை நம்ம மனதில் எப்போ கொண்டு வரோமா, எப்போ நம்ம நித்தியமானதில் ஈடுபட்டு இந்த டெம்பரரியான விஷயத்தை விடுறோமோ, அப்போ தான் நம்மளுக்கும் டெம்பரரியான உடல் கிடைக்காம நித்தியமான சரீரமான நித்தியம் பகவான் கூட நித்திய வாழ்வு கிடைக்கும். ஏன் நம்ம இயற்கையாகவே இங்கே எத்தனை பேருக்கு நித்தியமாக வாழ பிடிக்கும்? அட்ஜஸ்ட் பண்ணணும். கையை தூக்குங்க. எத்தனை பேர் எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு சாவே பிடிக்காதுப்பா, என்னை நீங்கள் விட்டால் வச்சுக்கோயேன், நான் வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன்ப்பா, வாழ்ந்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆக்சுவலி சாவே வேணாம். அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை தூக்குங்க. ஓகே, நீங்கள் இல்லையா? சரி, ஃபைன். ஆனால் நம்மளோட இயற்கையாகவே நீங்கள் பாருங்களேன், யாருக்குமே சாவை பிடிக்காது. நம்ம யாருக்குமே சாவுன்னு அந்த ஒரு டாப்பிக்கே நம்மளுக்கு பிடிக்காது. யாராச்சும் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சாலும் அப்படி ஒப்பாரி வச்சாலுவோம். ஏன்னா நம்ம நித்தியமான ஜீவராசிகள். நம்ம ஆத்மா நித்தியமானது. ஆத்மாக்கு சாவே கிடையாது. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். ஏன் ஆத்மா நித்தியமானதா? ஏன்னா இந்த ஆத்மா பரமாத்மா பரம்பொருள்லேருந்து வருது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட ஒரு அங்கம். நம்ம இப்போ பகவானோட அங்கமா இப்போ நீங்கள் கடல்லேருந்து ஒரு சொட்டு நீர் எடுத்தீங்களா, அந்த ஒரு சொட்டு நீரும் கடலும் ஒன்று தான். ஆனால் எப்படி குவாலிட்டி படி அந்த ரெண்டுமே ஒன்று தான். அந்த ஒரு சொட்டு தண்ணியில் கூட உப்பு இருக்கும், கடல்லையும் உப்பு இருக்குது. அந்த ஒரு சொட்டு தண்ணி என்ன? H2O கெமிக்கல் கம்போசிஷன். இட் இஸ் வாட்டர் ப்ரொபென்சிட்டி. அந்த கடலும் வாட்டர் ப்ரொபென்சிட்டி தான். அப்படி பார்த்தீங்களா, நம்மளும் பகவானும் குவாலிட்டி படி ஒன்று. பகவானுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கா, அதே குவாலிட்டிஸ் நம்மளுக்கும் இருக்குது. அதனால தான் நித்யோ நித்யானாம், பகவானும் நித்தியமானவர், அதனாலே நம்மளும் நித்தியமானவர்கள் தான். ஆனால் யான் இந்த பௌதிக சரீரம் நம்மளுக்கு இருக்கா? ஏன்னா இந்த உலகம் டெம்பரரியான உலகம். இந்த உலகம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எப்பயுமே டெம்பரரியான விஷயத்தில் ரொம்ப அப்சார்ப்டாக இருக்கிறனால தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கோம். நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம சுற்றி இருக்கிற எல்லாம் நம்ம இந்த உடலுக்கு சேர்ந்தது. எத்தனை பேர் ஆத்மாக்காக நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறீங்க? ஆத்மாக்காக ஒரு விஷயத்தை பண்ணணுமா? நீங்கள் பகவான் நித்தியமானவர். அப்போனா நீங்கள் திருப்பி எப்போ கிருஷ்ணர்கிட்ட கொனெக்ஷனை திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த கொனெக்ஷனை எப்போ உருவாக்குறீங்களோ அப்போ தான் நீங்களும் நித்தியமாவீங்க. அதுவரை பகவான்கிட்ட கொனெக்ஷன் வைக்காம மற்ற எல்லா கொனெக்ஷனை வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம எப்பயுமே டெம்பரரியான விஷயத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கும். டெம்பரரியான விஷயத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? நம்மளும் டெம்பரரியாக திருப்பி திருப்பி பிறந்து இந்த சம்சார கடல்லை ஜென்ம மரித்யோ ஜடாவியாதியில சுற்றி கொண்டு இருப்போம். ஆனால் எப்போ இந்த சைக்கிள் விட்டு வெளியாகணும்னு நினைக்கிறோமோ, பகவான் திருவாடி நித்தியமானவர்கிட்ட அசோசியேட் பண்ணால் தான் திருப்பியும் நம்ம நித்தியமாக ஆக முடியும். அவரை விட்டு வந்தனால தான் இங்கே டெம்பரரியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். நம்மளுக்கு இந்த உலகத்தை விட்டு நித்திய வாழ்வு அடையிறதுக்கு எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு. பகவான் இந்த லோகத்தில் விட்டு 5000 வருடத்துக்கு போகும்போது நம்மளுக்காக பகவத்கீதாவை விட்டுட்டு போயிருக்காரு, அவருடைய கதைகளை விட்டுட்டு போயிருக்காரு. எப்படி பகவான் தான் எல்லாத்தையும் படைச்சாரு, அவர் தான் இந்த சுப்ரீம் லார்ட், அவர் தான் நித்தியமானவர். அந்த விஷயத்தை, அந்த பரம உண்மைகளாம், அந்த பரம்பொருளை பற்றி நம்மள்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. நம்ம அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு அதை மனதாலில் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ், பகவானோடைய கான்ஷியஸ்னஸ், இட்ஸ் அ சயின்ஸ். நல்லா புரிஞ்சுக்க வேண்டும். பகவத்கீதா ஒரு சயின்ஸ். சயின்ஸ் என்பது என்னது? ஒரு ஃபார்முலரை ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்மளாம் கெமிஸ்ட்ரி படிச்சிருப்போம். ஆசிட் ப்ளஸ் ஆல்கலி வாட் யூ வில் கெட் சால்ட் அண்ட் வாட்டர். அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க, அது ஃபைனல். நீங்கள் ஒரு ஆசிட்டும் ஒரு ஆல்கலைனும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்களா, உங்களுக்கு கிடைக்க போகிறது ஃபைனல் ரிசல்ட் இஸ் சால்ட் அண்ட் வாட்டர் கிடைக்க போகுது. அதே மாதிரி தான் பகவத்கீதா, இட்ஸ் அ ஃபார்முலர். பகவான் இந்த லோகத்தை விட்டு திருப்பி இந்த நித்திய வாழ்வு எப்படி அடையிறது, எப்படி ரீகனெக்ட் பண்ணுறது, அந்த உண்மைகளாம் நம்மக்கிட்ட பகவான் கொடுத்துருக்காரு. இந்த பகவத்கீதாவில் ஃபார்முலர்ஸ் கொடுத்துருக்காரு. தயவு செஞ்சு பகவத்கீதாவை மூட நம்பிக்கை புத்தகம் இந்த மாதிரி ஃபேத்லெஸ்ஸாக பேசி நீங்கள் தான் அழிஞ்சு போக போகிறீங்க தவிர இந்த உண்மைகளை நீங்கள் மனதில் ஏற்றுக்கொண்டீங்களா, நீங்கள் தான் பெனிஃபிட் பண்ண போகிறீங்க. நீங்கள் பாருங்கள்,
பாருங்க, கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானா அக்செப்ட் பண்ணுறோமோ அக்செப்ட் பண்ணலையோ பகவானை ஒன்றும் இஃபெக்ட் பண்ணுற போகிறதில்ல. அவர் எப்பயுமே பரம்பொருள் பரமபுருஷ பகவானாகியே தான் இருந்து கொண்டு இருக்கிறாரு. ஆனால் எப்போ நம்ம கிருஷ்ணரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா யார் பெனிஃபிட் ஆக போகிறா? நம்ம தான் பெனிஃபிட் ஆக போகிறோம். அதனால தான் நாங்கள் சொல்கிறோங்க, சிம்பிளி டேக் திஸ் ட்ரூத் ஆஃப் கிருஷ்ணா கான்ஷியஸ். இந்த ஃபார்முலரை அக்செப்ட் பண்ணிக்கங்க. பகவத்கீதாவில் கிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காரு? 4 விஷயம் தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த 4 விஷயத்தை பண்ணால் அவன் திருவடியை அடைஞ்சு சேர முடியும். அழகாக நான் சொல்கிறேன், பகவத்கீதாவில் 9வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? மன்மனாபவா மத்பக்தோ மாத்யாஜி மாம் நமஸ்குரு அப்படின்னு சொல்கிறார். மன்மனா என்பது எப்பொழுதும் மனதாளல் என்னை நினைத்துக்கொள். கிருஷ்ணர் சொல்கிறார், இப்பொழுதும் மனதாளல் கிருஷ்ணரை நினைத்துக்கொள். மன்மனா பவா மத்பக்தோ. அதுக்கப்புறம் எப்பொழுதும் பகவானுடைய பக்தர்களாக இருக்க வேண்டும், பகவானை எப்பொழுதும் வழிபட வேண்டும், என் கடைசியாக பகவானுடைய பாதத்தில் நமஸ்காரம் பண்ண வேண்டும். ஸோ இந்த விஷயத்தை யார் பண்ணுறோமோ அவங்க தான் பகவானோடைய நித்திய வாழ்வு கிடைக்கும். ஸோ இன் திஸ் வே, திஸ் இஸ் ஹவு இட் இஸ். வசுதேவர் இங்கே கம்சாட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்காரு? சாவு பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். தென் சாவு நம்ம அவாய்ட் பண்ண முடியாது, கண்டிப்பாக சாவ போகிறோம், எல்லாரும் சாவ போகிறோம் ஒரு நாள். அந்த ஃபேக்டை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும். இன்றைக்கி சாவலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு யாராச்சுக்கும் சாவு வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வரலாம், அடுத்த மாதம் வரலாம், அடுத்த வருஷம் வரலாம், 10 வருஷத்தில் வரலாம், இல்லை ஒரு 50 வருஷத்தில் வரலாம், 100 வருஷத்தில் கூட வரலாம். ஆனால் சாவு வரப்போதுன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டும் அண்ட் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டும். ஸோ வி ஷுட் கம் க்ளோசர் டு கிருஷ்ணா. யார் ஒருவர் கிருஷ்ணரோட வாழ்க்கையில் கிருஷ்ணா கூட ரீகனெக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு சாவுக்கு பயமே வராது. சாவு வந்தாலும் எப்போ வந்தாலும் என்ன, எப்போ வந்தாலும் பகவான் திருவடி அடைய போகிறேன். நினச்சி பாருங்கள், பகவான் திருவடியை அடைய போகிறது அது ஒரு கன்ஃபார்மாக ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பக்தி பண்ணி பகவானை அடைய போகிறீங்க, உங்களுக்கு உறுதியாகிவிட்டீங்க. எப்போ சாவு வந்தால் என்ன? சாவு இப்போ வந்தாலும், சாவு வந்தாலும் வராட்டியும் நான் எப்பொழுதும் பகவானுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். செத்த பிறகும் பகவானுக்கு சேவை செய்ய போகிறேன், உயிரோடு இருந்தாலும் பகவானுக்கு சேவை செய்ய போகிறேன். அதனால் பக்தர்களுக்கு உயிரோடு இருக்கிறதோ சாவுக்கும் அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லை. ஏன்னா வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே பகவானை பற்றி பேசி பகவானுடைய சேவையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. சாவு மரணம் வந்த பிறகு கூட அவங்க என்ன பண்ண போகிறாங்க? மீண்டும் பகவானோட சேவையில் ஈடுபட்டு பகவானுக்கு சேவை செய்ய போகிறாங்க. ஸோ therefore for devotees, they don't scared of death. ஓகே, ஸோ நான் வசுதேவர் என்ன சொல்கிறாரா, கண்டினியூ பண்ணுறேன் கம்சாட்டை. திஸ் பாடி இஸ் எக்ஸாக்ட்லி லைக் ஒன் ஆஃப் த பாடி விச் வி ஆல்வேஸ் see in dreams. During our dream of sleep, we create so many bodies according to the mental creation. We have seen gold, we have seen mountain. So in the dream, we can see a golden mountain by combining the two ideas. Sometimes in dream, we see that we have a body which is flying in the sky, and at the time we are completely forget of our present body. Similarly, these bodies are changing. When you have one body, you forget the past body. During the dream, we may make contact with so many new kinds of body, but when we are awake, we forget all of them. And factually, this material body are creation of our mental activities. But at the present moment, we did not recollect of our past bodies. In the present moment, நான் past bodies பற்றி நினைக்குவேன். இன்னும் போன ஜென்மத்தில் என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் ஞாபகம் வந்தால் இப்போ நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன்னா இப்போ பண்ணதே நம்ம நினச்சி நிம்மதியாக இருக்க முடியல. The nature of the mind is flickering. மனம் ஒரு ஃபேக்ட். மனம் எப்பொழுதும் ஸ்டெடியாகவே இருக்காது. ஏதாச்சும் நச்சுன்னு ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்கோம் உள்ளே உட்காந்துக்கிட்டு. சில நேரத்தில் அதை எடுத்து ஒரு விளக்க மாத்தால அடிக்கணும் கூட தோணும். Sometimes it's accepting something and immediately rejecting at the same time. Accepting and rejecting is the process of mind in contact with 5 objects of sense gratification: form, taste, smell, sound and touch. In this speculative way, the mind come in touch with the object of sense gratification. When the living entity desires a particular type of body, he gets it. Therefore, the body an offering by the law of material nature. ஆக்சுவலி நம்மளுக்கு எப்படி அடுத்த ஜென்மோட உடல் கிடைக்கிது, எப்படி நம்மளுக்கு அடுத்த ஜென்மோட உடல் கிடைக்குதா, இந்த ஜென்மத்தில் நம்ம இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோ ஆக்சுவலி நம்ம அடுத்த ஜென்மத்தோட உடல் இந்த ஜென்மத்திலே நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். தெரியுமா, நம்ம என்ன கான்ஷியஸ்னஸை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அதே உடல் தான் நம்மளுக்கு அடுத்த ஜென்மம் கிடைக்குமா. திஸ் இஸ் த ஃபேக்ட். இப்போ இந்த ஜென்மத்தில்
நல்லா இறைச்சியாக தின்னுக்கிட்டு இருக்கும், எப்போ பார்த்தாலும் இறைச்சியே தின்னு வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் அடுத்த ஜென்மத்தில் என்ன கிடைக்கும்? புலி, சிங்கம், இந்த மாதிரி உடல் கிடைக்கும். ஏன்னா உன்னோட நேச்சர் இந்த மாதிரி. இந்த ஜென்மத்தில் நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி. இந்த ஜென்மத்தில் ஒன்றுனே இதெல்லாம் வந்து கருட புராணத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த ஜென்மத்தில் வந்து அறங்குறையாக உடுத்தி எப்போ பார்த்தாலும் அங்கங்கே உடலை காமிச்சுக்கிட்டு இருந்தால் அப்போ லா ஆஃப் நேச்சர் என்ன பார்க்கும்? ஓ, இவங்க வந்து உடலை வந்து இப்படி காமிக்க ஆசைப்பட்றாங்க. ஸோ அடுத்த ஜென்மத்தில் நீ மரமாயிருவேன். மரமாவனா என்ன? எனிவே நீ நேக்கட்டாக தானே இருக்க, நீ பாடி காமிச்சிக்கிட்டே இருக்க, காமிச்சிக்கோ அந்த மாதிரி. ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழ்கிறோமோ அதுதான் நம்ம அடுத்த பாடியை டிசைட் பண்ணுறோம். இந்த வாழ்க்கையில் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சேவை செஞ்சு கிருஷ்ணரோடைய நாமத்தை எப்பொழுதும் சொல்லிக்கிட்டு கிருஷ்ண சேவையில் ஈடுபடுத்தா நித்திய வாழ்வா கிருஷ்ணரோட லோகத்துக்கு போய் அங்கே நித்திய வாழ்வா கிருஷ்ணருக்கு சேவை செய்வோம். ஸோ the body that we gonna get in next life is depend on what we are doing now. That is as simple as that. Whatever activity we are doing now, that is the body we gonna get in the next life. ஏன்னா தட் இஸ் த லா ஆஃப் நேச்சர். நம்ம வந்து நம்மளோட சிச்சுவேஷனை நம்மளே தான் உருவாக்கிக்கிறோம். நம்மளோட கஷ்டங்கள் வருது, நம்ம யாரும் போய் சொல்ல வேணாம், ஓ நீ உன்னால தான் கஷ்டம் வந்துச்சு. நம்மளுக்கு வருது கஷ்டம் இல்லை, நம்மளே மண்ணை எடுத்து நம்ம மேலே மண்ணை வாரி போட்டுக்கிறோம். கஷ்டங்கள் எல்லாம் நம்ம தான் உருவாக்குறோம், தவிர யாருக்கிட்டையும் போய் நம்ம சொல்ல வேணாம் நீ தான் என் கஷ்டத்தை உருவாக்குனேன்னு. ஸோ இன் திஸ் வே த லிவிங் என்டிட்டி accept a body or comes out again into the material world to enjoy or suffering according to the construction of the body. Unless we have a particular type of body, we cannot enjoy or suffer according to our mental proclivities inherit from the previous life. The particular type of body is actually offered to us according to a mental condition at time of death. ஆமா, நம்ம மரணம் தருவாயில எதை நினைக்கிறோமோ அந்த உடல் தான் நம்மளுக்கு கிடைக்கும். The illumination planet like the sun, moon or the stars reflect themselves in different type of reservoirs like water, oil or ghee. The reflection moves according to the movement of the reservoir. The reflection of the moon on the water and the moving water makes the moon also appear to be moving, but actually the moon is not moving. Similarly, by mental concoction, the living entity attains different kind of body, although factually he has no connection with such bodies. But on account of illusion being enchanted by the influence of Maya, the living entity thinks that he belongs to a particular type of body. இது ஒன்று ஒரு மாயா, நான் தான் இந்த உடல், நான் தான் இந்த சரீரம் அப்படின்னு வந்து அது ஒரு டைப் ஆஃப் மாயா. This is the way of conditioned life. Suppose a living entity now is in human form of life. It thinks that he belongs to a human community or a particular country or a particular place. He identifies himself in this way and unnecessarily prepare for another body which is not required for him. Such desires and mental concoction are the cause of different type of body. The covering influence of material nature is so strong that living entity is satisfied in whatever body he gets and identify with that body with great pleasure. ஸோ இதுதான் இந்த உலகத்தில் மாயா இவ்வளோ ஸ்ட்ராங். ஆக்சுவலி நம்ம யாருமே இந்த உடல் இல்லை. நம்ம கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அது வந்து ஆக்சுவலி நம்ம இல்லை. நம்ம அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்க வேண்டும். நான் இந்த உடல் இல்லை, நான் ஒரு ஆத்மா. நான் ஆத்மா என்பது பகவான் கிருஷ்ணர் ஒரு அங்கம். நான் கிருஷ்ணருடைய சேவகன். இதுதான் நம்மளோட ரியல் ஐடென்டிட்டி. பகவத்கீதாவில் இதுதான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. கிருஷ்ணர் அர்ஜுனான்ட்ட சொல்கிறாரு, நீ உடல் இல்லை, நீ யாருமே உடல் இல்லை, நீங்கள் எல்லாரும் ஆத்மா. ஏன்னா உடல் வந்து அழிஞ்சு போயிடும், கண்டிப்பாக அழிஞ்சு போயிடும். ஒன்றும் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் இருக்குமா? ஒரு 100 வருஷம்லாம் வராதுப்பா. ஒரு 50 வருஷம் கழிச்சு உடல் என்ன ஆகும்? உடல் பஞ்சபூதத்தில் ஒன்றாகி அழிஞ்சு போயிடும், ஆத்மாவாக சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆத்மா நித்தியமானது. நம்ம எல்லாரும் நித்தியமானவர்கள் தான், நம்மலாம் உடல் இல்லை. ஸோ அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டும், நல்லா புரிஞ்சிக்க வேண்டும். உடல்னு நினச்சி இப்போ நான் உடல் நினைக்கிறனால தான் இந்த உடல் இப்போ வந்து நான் ஒரு இந்தியன் பாடி வச்சுருக்கேன். ஸோ அதனால் என்னது, நான் இந்தியன், இந்த பாடி ஒரு மேல், ஸோ நான் ஒரு மேல். நீ ஆக்சுவலி இந்தியனா? நீ ஆக்சுவலி ஒரு மேலா? இல்லையே, நீ ஒரு ஆத்மா. எப்படி நீ வந்து இந்த கேட்டகரைஸை சேர்த்துக்க முடியும்? ஸோ நம்மள இந்த மோகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னா இந்த உடல். ஸோ நம்ம இந்த உடல் கூட ரிலேஷன்ஷிப் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாரும் வந்து நண்பர்கள், ஃபேமிலின்னு சொல்லிக்கிறோம். அவங்க மற்றவங்களா
அவங்களாம் வந்து நான் என்னோடய ஃபேமிலி இல்லை அப்படின்னு பிரித்து பேசுகிறோம். எப்பயுமே இந்த ஃபேமிலி சம்பத்தை பற்றி உடலில் இவங்க இவங்க வந்து எனக்கு பிறவி கொடுத்தனால இவங்க எங்கள் அம்மா, அவங்களோட ஃபேமிலி சைட் ரிலேஷன் எல்லாம் என்னோட ரிலேஷன், எங்கள் அப்பா சைட்லாம் ரிலேஷன். இவங்க வந்து இந்தியன் இல்லை, இவன் வந்து அமெரிக்கன், அவன் வேற ஒருத்தன். ஸோ நம்ம பார்த்தீங்களா எல்லாரையும் உடலில் தான் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம். ஆனால் கிருஷ்ணா வந்து இதை தான் உடைக்கிறாரு. பகவத்கீதாவில் ஆரம்பிக்கும் போது இந்த நம்பிக்கை தான் உடைக்கிறாரு. நம்மள் உடல் இல்லை, நம்ம எல்லாரும் ஆத்மா. இப்போ நம்ம எல்லாரையும் வேற பெர்செப்ஷன்லேருந்து பார்ப்போமே. இப்போ எல்லாரையுமே கிருஷ்ணரோட ஜீவராசிகளாக பார்க்குறோமா. நீ ஒரு கிருஷ்ணரோட ஜீவராசி, நீ ஒரு கிருஷ்ணாவோட ஜீவா, நீ ஒரு கிருஷ்ணாவோட ஆத்மா, நீ கிருஷ்ணா கிட்டேருந்து வந்த ஒரு ஆத்மா. நீ எல்லாரையும் பார்க்குறோமா. எல்லாரும் மரம், செடி, கொடி, பூனை, நாய், மனிதன், பிராமணர், சத்திரியன், வஷ்யன், சூத்ரன் எல்லாரையுமே ஆத்மாவாக பார்க்குறோமா. யாரையுமே உடலாக பார்க்கலையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள் சுற்றி எல்லாரையும் நீங்கள் பார்க்குறீங்களா? எல்லாரும் ஒரு ஆத்மாவாக பார்க்குறீங்களா? எல்லாரும் மனசில் பரமாத்மா இருக்கிறத பார்க்குறீங்களா? எல்லாரும் கிருஷ்ணரோட சேவகனாக பார்க்குறீங்களா? அப்புறம் இதில் எங்கப்பா உடல் இருக்குது? ஸோ இதுதான் வந்து ஒரு கரெக்டான ஒரு விஷன், நம்ம சாஸ்திர பிரகாரமான விஷன். இது வந்து ஒரு நல்ல ஞானிக்கு, ஒரு நல்ல பக்தருக்கு, ஒரு செல்ஃப் ரியலைஸ் சோலுக்கு இப்படி தான் எல்லாரையும் பார்ப்பாங்களாம். இந்த மாதிரி பார்த்தா எங்கப்பா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரப்போகுது? நான் இந்தியன், நான் பாகிஸ்தானு, நான் இது, நான் அது, இது எல்லாமே வந்து உடல் சம்மந்தப்பட்ட உடலை வந்து நாம் கூறிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம இந்த உடல் இல்லை, நம்ம வந்து தூய ஆத்மா. இதுதான் வசுதேவர் வந்து கம்சங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பகவத்கீதாலும் கிருஷ்ணர் இதுதான் பேசப்படுறாரு. Therefore, வசுதேவர் சொல்றாரு, I beg to request you not to be overwhelmed by the detection of your mind and body. Vasudeva thus requested Kamsa not to be envious of newly married sister. One should not be envious of anyone because envy is the cause of fear both in this world and in next when one is before Yamaraj, the lot of punishment after that. Vasudeva appealed to Kamsa on behalf of Devaki, stating that Devaki is his younger sister. He also appealed at an auspicious moment at the marriage of the time. A young sister or brother are supposed to be protected as one's children. அழகா சொல்கிறேன். அண்ணனா இருந்தமா தங்கச்சியும் தம்பியும். இப்போ அண்ணனா இருந்தால் அவங்களோட தம்பி தங்கச்சி இருந்தால் சொந்த பிள்ளையாக பார்த்துக்க வேண்டுமா. So one children. The position is overall so delicate. Vasudeva responded, if you kill her, it will go against so high reputation. கம்சாட்ட சொன்னா, நீ இப்போ வந்து தேவக்கி நீ கொன்னியா, உன்னோட பெரிய பேர் புகழ் எல்லாம் நாசமாக போயிடும். ஏன்னா நீ ஒரு பேட்டான செயலில் இருக்க ஒரு பெண் எப்படி நீ கொல்ல முடியும்? அதுவும் உன் சொந்த தங்கச்சி அவளோடைய. And Vasudeva tried to pacify Kamsa by good instruction as well as by philosophical discrimination. By Kamsa was not be pacified because of his association was demonic. கம்சன் ஒரு அசுரனாக இருக்கிறனால என்னதான் வசுதேவர் நல்ல விஷயத்தை சொன்னாலும் அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல. இதுதான் இப்போ இருக்கிற நிறைய மக்களுக்கும். பகவத்கீதாலேருந்து சில உண்மைகளை, சில ஞானத்தை நம்ம வந்து சொல்ல பார்ப்போம். ஆனால் இவங்களாம் அசுர குணமாக கம்சனை போல இருக்கிறனால எவ்வளோ தான் நல்ல விஷயத்தையும் சொன்னாலும் துர்புத்தீர் துரியோதனான்னு பகவத்கீதாவில் கிருஷ்ணர் நம்ம வந்து பார்ப்போம். துரியோதனன் துர்புத்தீர், நல்ல புத்தீர் இல்லை, அழகான புத்தீர் இல்லை, துர்புத்தீர். அப்போனா தே ஹாவ் திஸ் டிமானிக் மென்டாலிட்டி. நல்ல விஷயத்த சொன்னால் ஏற்றுக்கிறது இல்லை. பகவத்கீதாலேருந்து ஒரு நல்ல விஷயத்த சொன்னால் ஒரு விஷயத்தை என்ன நம்ம சொல்லுவாங்க, இது என்ன ஒரு மூட நம்பிக்கை, இது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. துர்புத்தீர், சோ மிஸ்ஃபார்ச்சுனேட். கம்சனை போல நல்ல விஷயத்த சொன்னால் ஏற்றுக்கிறதுக்கு மென்டாலிட்டியே இருக்காது. பிகாஸ் ஆஃப் ஹிஸ் டிமானிக் அசோசியேஷன் ஹி வாஸ் ஆல்வேஸ் எ டிமன். இந்த மாதிரி கம்சன் போல பீப்புள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் மெனி ஆஃப் தேம் ஆர் devotees here, so we don't have to worry about Kamsa. Although born in a very high royal family, a demon never cares for any good instruction. He just like a determined thief. One can give him moral instruction, but it will not be effective. Similarly, those who are demonic or atheistic by nature can hardly assimilate any good instruction. அதான் யார் வந்து டீமனாக இருக்கிறோமா, அசுர பாவத்தை வச்சுக்கிட்டு இருக்கோமா. ஆக்சுவலி அந்த அசுர பாவம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பாவம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. யாராச்சும் வந்து தேவ பாவத்தில் இருக்கிறவங்க வந்து சொல்லணும். ஏன்னா தே வில் திங்க் அவங்க பண்ணுறதான் எல்லாம் ரைட்டு அப்படின்னு சொல்லணும். தே ஆல்வேஸ் ஃபீல் லைக் தட்.
Because even however good instruction you give them, they will never accept. That is their misfortune. However authorized may be. There is a difference between a devatar and a demon. Those who accept good instruction and try to live their life in that way are called devatas, and those who are unable to take such good instruction are called demons. Failing in attempt to pacify Kamsa, Vasudeva wondered how he would protect his wife Devaki. When there is an immense danger, an intelligent person should try to avoid a dangerous situation as far as possible. Okay, இங்கே அழகாக சொல்கிறாங்க, எங்காச்சும் டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சா we should actually try to avoid the situation. But if in spite of endeavoring by all intelligent, one fails to avoid dangerous position, there is no fault in his part. One should try his best to execute his duty, but if his attempt is failed, he is not at fault அப்படின்னு பிரபுபாத அழகாக சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் வசுதேவர் நினைக்கிறாரா, தாட் ஆஃப் இஸ் ஒய்ஃப் as follows. ஃபார் த ப்ரெசன்ட், ஸோ வசுதேவர் அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாரா, இப்போதைக்கு நான் தேவகி எப்படியாச்சும் நான் கம்சன் கையிலேருந்து காப்பாற்றிடுறேன், அதுக்கப்புறம் வேணால் நான் என் பிள்ளைங்களை எப்படி காப்பாற்றுறது யோசிக்கிறேன். ஸோ he thought that for the present let me save the life of Devaki, and then later on if there are children I will see how to save them. He further thought, if in future I get a child who can kill Kamsa just as Kamsa is killing, then both Devaki and the child will be saved from the law of providence in inconceivable. But now some way or other let me save the life of Devaki in our Nanikirara. There is no certainly how a living entity contact a certain type of body, just as there is no certainty how a blazing fire comes in contact with a certain type of wood in the forest. When there is a forest fire, it is experienced that the blazing fire sometimes leap over one tree and catch another by the influence of the wind. Similarly, a living entity may be very careful and fearful in matter of executing his duties, but still very difficult for him to know what type of body he gonna get in the next life. Maharaj Bharata was very faithfully executing the duties of self-realize, but by chance he contacted temporary affection for a deer, and he have to accept the next body, which is body of a deer. So Vasudeva, after deliberate on how to save his wife, began to speak to Kamsa with great respect. Although Kamsa was the most sinful man, sometimes it happened the most virtuous person like Vasudeva had to flatter a person like Kamsa, a most vicious person. So sometimes a virtuous person like Kamsa have to flatter the madri alt. So this is the way of all diplomatic transactions. So sometimes to deal with this type of Kamsa like people, we have to do some flattering. It is like what Vasudeva did. Although Vasudeva was deeply grieved, he presented himself outwardly as cheerful. He addressed the shameless Kamsa in the way because he was so atrocious. Kamsa, okay, although Vasudeva was deeply aggrieved, he presented himself outwards as cheerful, okay. He addressed the shameless Kamsa in the way because he was so atrocious. Vasudeva said to Kamsa, my dear brother-in-law, please consider that you have no danger from your sister. You are awaiting some danger because you have heard a prophetic voice in the sky. But the danger is to come from the son of your sister who is not present now. And who knows, they may or may not be sons in the future. Considering all this, you are safe for the moment. Nor is there a cause of fear from your sister. If there is any son born of her, I promise that I will present all of them to you for necessary action. அப்படின்னு சொல்கிறாங்க. யாராச்சும் பிள்ளை பிறந்திருந்த நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு கம்சா வசுதேவர் பார்க்குறாரு, இப்படியாச்சும் தேவகியை நான் இப்போதைக்கு நான் சேவ் பண்ணி தான் ஆகணும். ஐ ஹாவ் டு சேவ். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஈவன் virtuous person, அழகாக சொல்கிறார், ஈவன் த மோஸ்ட் virtuous person like Kamsa has to flatter a person like although the most virtuous person Vasudeva, not Kamsa. Vasudeva is a very righteous person, ரொம்ப தர்மமான பர்சன் அவர். ஆனால் அவர் சேவ் பண்ணுறதுக்காக அவர் ஒரு ஒய்ஃபை கம்சா கிட்ட அவர் கொஞ்சம் ஃப்ளாட்டர் பண்ணணும். we have no choice. ஸோ அவர் என்ன சொன்னாரா, இப்போ நீ பாரு, ஏதோ ஸ்கைலேருந்து ஒரு வாய்ஸ் சொன்னிச்சு, இந்த மாதிரி தேவகியோட 8வது பிள்ளை உன்னை கொல்ல போகுது. பட் கம்சா யோசிச்சு பாரு, கம்சா இப்போதைக்கு உனக்கு ஒரு பயம் இல்லையே,
ஏன்னா தேவகியோட 8வது பிள்ளை, தேவகிக்கு பிள்ளையே இல்லை, நோ ஒன் இஸ் தேர். அங்கே மேபி ஃப்யூச்சரில் சன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இப்போதைக்கு நோ ஒன் இஸ் தேர். ஸோ அவர் கவலைப்படாத, எந்த பிள்ளை பிறக்குதோ நான் உங்ககிட்ட வந்து கொடுப்பேன். ஐ ப்ராமிஸ் that I shall present all of them for your necessary action சொல்லுவார். ஸோ கம்சா knew the value of Vasudeva word of honor and he was convinced by his argument. For time being he desisted from the heinous killing of his sister. So he stopped. Thus Vasudeva was pleased and praised the decision of Kamsa. In this way he returned to his home. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கியோட கதையை பார்த்தோம். ஸோ இன்னைக்கோட கதை எங்கே ஆரம்பிச்சிச்சா, யதுகுலத்தோட கதையை பார்த்தோம். யதுகுலத்தில் வந்து சூரியசேன மகாராஜ் வந்து மதுராவை ஆழ்ந்து கொண்டு இருந்தார். ஏன் யதுகுலம் எல்லாம் மதுராவில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரியும், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மதுராவில் தான் நித்தியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறனால இந்த யாதவர்கள் எல்லாம் வந்து அவங்க மதுராவை அவங்களோட கேபிட்டல் சிட்டியாக ஆகிவிட்டார்கள். அதுக்கப்புறம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் வசுதேவரும் தேவகியும் திருமணம் பண்ணார்கள். தேவகியோட அப்பா தேவகா வந்து அவர் ஒரு பொண்ணு வந்து திருமணம் பண்ணி போறார் சொல்லி மனதில் ரொம்ப ஆனந்தமாக வந்து தௌரி கொடுத்தாரு. 400 யானைகள், 15,000 குதிரைகள், 1800 ரதங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாரு. அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு மாப்பிள்ளை போகும்போது கம்சன் அந்த தேரை ஓட்டி கொண்டு போய் கொண்டு இருந்தாரா. அங்கே அழகாக இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிச்சு கொண்டு அவ்வளோ அழகான ஒரு என்வாயர்மெண்ட். திடீர்னு ஆகாயத்தில் கம்சா மூடனே, தேவகியின் உன் தங்கையின் 8வது மகன் உன் மரணத்துக்கு காரணமாக அவன் தெரிஞ்சோன்னு கம்சன் உடனே தேவகியோடைய கூந்தலை பிடித்து வாளை எடுத்து கழுத்தை வெட்ட போயிட்டானா. ஆனா நல்லா புரிஞ்சுக்க வேண்டும், கிருஷ்ணர் கம்சனை இப்படித்து நம்ம வதம் பண்ணாரு, அவனுடைய தலைமுடியை தரன்னு இழுத்துட்டு கீழே கொண்டு வந்துட்டு அவனை வந்து வதம் பண்ணாராம். ஆச்சாரியார்கள் சொல்றாங்க, ஏன் கிருஷ்ணர் வந்து கம்சனை அப்படி வதம் பண்ணாரா, ஏன்னா நீ என் தாயாரோடைய தலையை பிடிச்சி இழுத்தாயில்லை, அதனாலே நான் உன் தாளையோடைய கூந்தலை பிடிச்சி தரன்னு இழுத்து உன்னை கொல்லுவேன்னு இருந்தார். ஏயத்தாட் மாம் பிரபத்தந்தி தம் சகனும் பஜானியம். No Krishna, as you surrender unto me I will reciprocate accordingly. ஸோ கிருஷ்ணருடைய பக்தர்களை நீந்திக்காதீர்கள். ஏன்னா கண்ணன் வந்து நீங்கள் இப்போ வேணால் கிருஷ்ண பக்தர்களை வந்து நீங்கள் அஃபெண்ட் பண்ணலாம், பட் கிருஷ்ண பக்தர்களை அஃபெண்ட் பண்ணுறது இஸ் வெரி டேஞ்சரஸ் திங் டு டூ. பிகாஸ் why? If you offend, Krishna will come and take revenge. So don't offend Krishna's devotee. ஏன்னா கம்சன் எப்பயோ கிருஷ்ணர் பிறக்காத முன்னே தேவகியோட தலை கூந்தலை முடி இழுத்தான். இதே தான் துச்சாதனம் திரௌபதியோட கூந்தலை இழுத்தான். அவன் என்ன ஆகிவிட்டான், அவன் கையை கிழிச்சி ரத்தத்தை எடுத்து திரௌபதி தலையில பூசி. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நம்ம ரொம்ப பார்க்கணும். பி கேர்ஃபுல் டீலிங் வித் devotees. Devotees are very very dear to Krishna. So we should respect them. We should know that they are great personalities. They are actually the servants of Krishna, are as good as Krishna. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கம்சன் கொல்லணும்னு பார்க்குறான் தேவகியை. அதுக்கப்புறம் வசுதேவர் எப்படியோ மரணத்தை பற்றி பேசுகிறாரு. எனிவே நீ எல்லாம் மரணமும் நீ பிறந்த சமயத்தில் நீ வந்து மரணமும் கூட பிறந்து வச்சுருந்துச்சு. ஸோ வை யூ வாண்ட் டு ஸ்கேட் ஃபார் டெத், எனிவே சாவ தான் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டன்ட்லாம் கொடுத்து அப்படி கடைசியாக வந்து இங்கே என்ன படித்தோமா, ஃபாரஸ்ட் ஃபயரை பற்றி படித்தோம். ஸோ அதில் வந்து sometimes in the very awkward situation devotees வரும். So we have to be this is the way of all diplomatic transactions. Sometimes we have to be also diplomatic to how Duryodhana was very diplomatic in the beginning of Bhagavad Gita patham, but that diplomacy was self-interest. But a devotee's diplomacy is not self-interest, is selfless, is for the benefit of others. So there is a difference between these two diplomacy. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, வசுதேவர் இஸ் வெரி ஃபேமஸ் ஆஃப் வோட் ஆஃப் ஆனர். அவர் கொடுத்த வாக்கு அவர் வந்து தவற மாட்டார். ஸோ வசுதேவர் அழகாக சொல்லிட்டார். என்ன சொன்னார், கம்சா நீ பாரு, இப்போதைக்கும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. தேவகியோட 8வது குழந்தை இப்போ இல்லை. ஃப்யூச்சரில் தேவகி குழந்தைகள் இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ வரைக்கும் உனக்கு தேவகி கிட்டேருந்து ஒரு பிரச்சனை உனக்கு இல்லை. ஸோ அதனால் ஏன் நீ வந்து தேவகியை கொல்ல போகிற? தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் கில்லிங் ஹர். அண்ட் ஃப்யூச்சரில் அப்படியே பேபிஸ் வந்தால், குழந்தைகள் பிறந்தா நான் வந்து உங்ககிட்ட வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் அட்வென்ட் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா. வந்து மொதல் எபிசோட் என்ன பார்த்தோமா,
பூமி வந்து பசுரூபம் எடுத்து பிரம்மதேவர்கிட்ட பார்த்து நாராயணனை மீட் பண்ணி, அப்புறம் நாராயணனை மீட் பண்ணலை, நாராயணனோட லோகத்துக்கு போயிருந்தாங்க, ஸ்வேதத்வீப்க்கு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்து புருஷ சுக்தம் படிச்சு, and that was the story in the previous episode of part 1 of Advent of Krishna Leela. And in part 2 of Advent of Krishna Leela is basically Devaki and Vasudeva got married and how Kamsa deal with them and how Vasudeva passived and Devaki was saved. So இதுதான் வந்து end of today's episode of Krishna Leela chapter 1, the advent of Lord Krishna. Thank you everyone for joining, whoever was listening very patiently. Thank you for all your attention. So if you have any question, I'll take one question now.